இது வந்து ஒரு ஜென்ரலைஸே பிரஸ்தாவனான முன்னுரை. காந்திவாத் இவருடைய காந்தியவாத கொள்கையை இவர் பின்பற்றினது. தேசபக்தின்னு அவருடைய தேசப்பற்று. ஜெயில்வாஸ் சுதந்திர போராட்ட காலத்தில் அவர் ஜெயிலில் போய் இருந்தது. பிரகிருதி பிரேம அவருடைய இயற்கை அன்பு. நயா திருஷ்டிகோன் இவருடைய புதிய பார்வை. சமாஜ் சுதார் நம்ம சமுதாய முன்னேற்றத்திற்கு அவர் செஞ்ச பணி. காவிய பிரதிபா அவருடைய காவியம்ல எழுதினால ஏற்பட்ட புகழ். பியார் அவர் இவருடைய பிரஸ்தாவனா முன்னுரை. பியார் அவர் பிரகிருதி பர் ஹர் கவி லிக்தாகை அன்பையும் இயற்கையை பற்றியும் ஒவ்வொரு கவிஞர்களும் எழுதியிருக்காங்க. மகர் தேசிக்கு குலாமி சே கிருத்ருத்த ஹோக்கர் ஆனால் தேசத்தோட அடிமைத்தனத்து மேலே வெறுப்பு கொண்டு கவிதா லிக்னே வாலா கவி தேசபக்தி கவிஞை அதாவது தேசத்தோட அடிமைத்தனத்தை பற்றி வெறுத்து அதுக்கு எதிராக கவிதை எழுதக்கூடிய கவிஞர்கள் தான் தேசபக்த கவிஞர்கள். ஹர் சமய தேசக்கே பாரமேகி சோச்சிக்கர் ஒவ்வொரு நிமிஷமும் தேசத்தை பற்றி நினச்சி தேசக்கி பலாய் கேலியே தேசத்தோட நன்மைக்காக லிக்னேவாலா கவி எழுதக்கூடிய கவிஞர்கள் ராஷ்டிர கவி. அவங்க தான் தேசிய கவி. மைத்ரிசரன் குப்த சச்சுமுச்ச ராஷ்டிர கவிகை. மைத்ரிசரன் குப்த உண்மையிலே ஒரு தேசிய கவி. உன்கி பிரதிபாக்கே பாரமே ஆப் தேக்கேங்கே அவருடைய புகழை பற்றி பார்ப்போம். பிரகிருதி பிரேம அவருடைய இயற்கை அன்பு. மைத்ரிசரன் குப்தஜிக்கா பிரகிருதி சித்திரன் மனோகர் ஹோதாகை. மைத்ரிசரன் குப்தனுடைய இயற்கை வர்ணனை ரொம்ப நல்லாயிருக்கும். பஞ்சவடி உன்கா லிகா கண்டா கவியகை பஞ்சவடி இவரால் எழுதப்பட்ட ஒரு சிறு காப்பியம். ஸ்ரீராம் சீதா ஒரு பாய் லக்ஷ்மண் பஞ்சவட்டியுமே ரகத்தே. ஸ்ரீராம் சீதா அப்புறம் லக்ஷ்மண் பஞ்சவட்டியில் இருக்காங்க. வாங்க அங்கே சூர்பனக்கா ஆகி அபமானித்து கொய்யி அங்கே சூர்பனக்கா வாரா அவமானப்படுறா. அவர் ராவன் மாதா சீதாக்கோ யஹிசே விட்டா லே கயா. அதுக்கப்புறம் ராவணன் வந்து சீத்தையை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டான். காவிய பிரகிருதி சித்திரன் சே சுசோபித் ஹை. இந்த காவியம் வந்து இந்த காவியத்தில் ஒரு இயற்கையான வர்ணனைகள் இயற்கை அழகை பற்றின பாடினது ரொம்ப நல்லாயிருக்கும். குப்தஜி கஹத்தே ஹேன் சுபஹ் ஹுவா ஹவா பகனே லகி காலையில் விடிஞ்சது காற்று வீசுச்சு. கின்னே லகி கி கஹா கவுன்சே கித்னே பூஃபூல் கிலே ஹேங். அதுக்கப்புறம் நாங்கள் எண்ணிட்டு இருந்தோம் எத்தனை பூ வந்து மலர்ந்துருக்குன்னு நாங்கள் எண்ணினோம். சப்கே சோனைக்கே பாத் வசுதா மோத்தியாங்கோ பிகேர் தேதி ஹை. அதே மாதிரி எல்லோரும் தோணின பிறகு வானத்தில் வந்து அப்படி முத்துக்கள் சதறி கிடக்கும். சுபக சூரஜாக்கர் உன் மோத்தியங்கோ பட்டோர் லேத்தாகை. காலையில் சூரியன் வந்தோடனே அந்த முத்துக்கள் எல்லாம் பொறிக்கிறோம். அதாவது என்னென்னா ராத்திரி வந்து வானத்தில் வந்து முத்துக்கள் சதற மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கும். காலையில் வந்து அந்த இதெல்லாம் இருக்காது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் வந்து அந்த முத்துக்கள் எல்லாம் பொறிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இயற்கைக்கு வர்ணனை. காந்திவாது குப்தஜி காந்திஜிக்கு ஆதர் கர்த்தே. குப்தஜி காந்திஜியை மரியாதை செலுத்துகிறாரு. உனக்கு தத்துவம் பர் கஹரா விஸ்வாஸ் ரக்தே ஹேங் அவருடைய கொள்கைகள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. அப்படி காவியோமே காந்திஜிக்கே தத்துவங்கோ ஜோர் தேத்தே ஹேங். இவர் ஏதாவது இலக்கியம் படைச்சாருன்னா அதில் காந்தி தத்துவங்களை அதில் இணைச்சிருப்பார். இஸ்மே உச்சித்த அனுச்சித்திக்கு ஜராபி சிந்தா நான் கத்தே. அப்புறம் அந்த இடத்துல கரெக்டாக அது பொருந்துமா பொருந்தலையாலாம் கிடையாது. அந்த கொள்கையை வந்து உள்ள வச்சு எழுதியிருப்பார். அப்படி சாக்கியத் நமக்கு காவியமே அவரோட சாக்கியத்தின் பெயரையுடைய ஒரு காவியம் எழுதினார். அதில் மாதா சீதாக்கோ வனமே சரக்கா சலாத்தே திக்காதியா. அதில் வந்து சீதாவை வந்து வனத்தில் இருக்கிற காட்சி வந்து வர்ணிச்சிருக்காரு. உனக்கு ஹர் ரச்சனாமே காந்திவாதிக்கு சலக் மில்தி ஹி. அவருடைய ஒவ்வொரு படைப்புலையும் காந்தியவாதம் வந்து தென்படும். காந்திவாதுன்னா காந்தி சொன்ன கொள்கைகள். கைகேயிக்கா இது வந்து நயா திருஷ்டிகோன் புதிய பார்வை. கைகேயிக்கா பாத்திர கிருணித் பாத்திரகை. கைகேயோட கேரக்டர் வந்து எல்லாராலையும் வெறுக்கப்படுறது. லோக் லக்ஷ்மண் கி பிரசம்சா கர்த்தே ஹேங் மகர் உஸ்கி பத்னி ஊர்மிளா கா நஜர் அந்தாஜ் கர் தேத்தே ஹேங். மக்கள் வந்து லக்ஷ்மணனை வந்து புகழ்வாங்க. ஆனால் அவருடைய மனைவி ஊர்மிளாவை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. துனியா மகாத்மா புத்தகோ பகவான் மன்திகை. உலகம் வந்து புத்தனை வந்து பகவானாக நினைக்கிது. மகர் உனக்கு பத்னி யசோதரா சே கே துக்கோ பூல் ஜாத்தே ஹேங். ஆனால் யசோதரை வந்து காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வருத்தப்பட்ட அவளை பற்றி ஒரு விஷயமும் நமக்கு தெரியல. குப்தஜினே அப்படி காவியமே என் பாத்திரம் கா குன்கான் கியா ஹை. குப்தஜி வந்து தன்னுடைய காப்பியத்தில் இந்த யசோதராவை பற்றி புகழ்ந்து எழுதியிருக்காரு. சச்சுமுச்சி ஏக்க கிராந்திகாரி சிந்தன் அவர் நயா திருஷ்டிகோன் ஹை. இது வந்து முற்றிலும் ஒரு புதிய பார்வை ஒரு புரட்சிகரமான கருத்து. தேசபக்தி குப்தஜி பாரத்துக்கோ பகு சாத்தே. குப்தஜி வந்து பாரதத்தை ரொம்ப விரும்பினார். பாரதிக்கு துர்துசா பர் துக்கி ஹோத்தே ஹேங். பாரதத்தோட ஒரு மோசமான நிலைமையை பார்த்து வருந்துறாரு. பாரதிக்கு அதீத் பர் கௌரவ கர்த்தே. அதாவது பாரதத்தோட பழம்பெருமையை வந்து ரொம்ப கௌரவமாக நினைக்கிறாரு. பௌஷ்ய கேலியே சுப காமனா கர்த்தே ஹேங்.
எதிர்காலத்தில் வந்து பவிஷ்யக்கேலி சுபகாமனா, அதாவது எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். இந்தியாவோட எதிர்காலம். இசிலியே உன்ஹோனே பாரத் பாரதி நமக்கு கித்தாப் கி ரச்சனா கி, அதனால் பாரத் பாரதி அப்படிங்கிற பெயரையுடைய ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. ஹமாரா பாரத் புராணி பாத்தோம் கோ ஆங்கேங் முந்துக்கர் மான் லேத்தா தா, நம்முடைய இந்தியா வந்து பழைய விஷயங்களை கண்ணை மூடிட்டு ஏற்றுக்குது. கவி அந்த விசுவாசம்க்கோ டோக்கர் மார்க்கர் பாரத்துக்கோ ஆக்கியப்பட்டானா சாத்தியத்தே, இவர் வந்து நம்மளுடைய குருட்டு நம்பிக்கையெல்லாம் நம்மளை விட்டு விலக்கிட்டு நம்மளை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. சாக்கியத்து கவிமே நாரியோங்கி உன்னதிக்கா வர்ணனிகை, சாக்கியத் அப்படிங்கிற பெயருடைய இந்த காவியத்தில் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி வர்ணிச்சிருக்காரு. உஸ்மே ஜாதி பேத நா மானேக்கி சிக்ஷாகை, அதில் வந்து ஜாதி பேதத்தை பற்றின விஷயங்கள், ஜாதி மதம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய எழுதியிருக்காரு. பாரத் பாரதியுமே சப்குச்சிகை, பாரத பாரதிங்கிற நூலில் எல்லாமே எழுதியிருக்காரு. குப்தஜிக்கு கவிதா ஏங் பட்டுக்கர் லோக் ஜோஸ்மே ஆனே லகே, குப்தஜியுடைய கவிதைகள்லாம் படித்து மக்கள் வந்து ஒரு வேகமாக அதை படித்து ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உற்சாகம் அடைவாங்க. தேசபக்திக்கா நாரா கூஞ்சனே லகா, அப்போ தேசபக்தினை பற்றின கோஷங்கள்லாம் எழும்புது. அங்கிரேஜி சர்க்கார் சச்சேத் ஹோகையே, ஆங்கில சர்க்கார் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிச்சு. சர்க்கார்னே குப்தஜிக்கோ கைத கர்னே சான்சி ஜெயில்மே டால் தியா, அப்போ இவருடைய கவிதையெல்லாம் பார்த்து மக்கள் வந்து பொங்கி எழுதுறாங்க. அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அவரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுது. கரீப் 8 மகினே கவி குப்தஜி ஜெயில்மே ரகே, 8 மாதம் உள்ள இருக்காரு. குப்தஜிக்கு காவிய பிரதிபா அனோக்கி தே, குப்தஜி இவருடைய காவியம் வந்து ரொம்ப புகழ்பெற்றது. சப்தமே சயன்மே வே மாஹிர் தே, அந்த சொற்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் பயன்படுத்துகிற சொற்கள். उपमा अनुप्रास रूपक आदि जितने भी अलंकार है कवि ने उन सबका प्रयोग सहज रूप से किया है. அந்த நம்ம செய்யுளெல்லாம் பார்த்தா உவமை இருக்கும், உருவகம், அது எல்லாமே ஒரு நல்லா பயன்படுத்தி எழுதியிருக்காரு. உனக்கு ஹர் காவியம் அலங்காரம் கா கஜானா ஹை, இவருடைய இதில் வந்து அலங்கார அணிகள், உவமை அணி, உருவக அணி, இந்த மாதிரி அணிகள்லாம் சொல்லியிருக்காரு. குப்தஜி நே 74 ரச்சனாயேங் தி, ஒரு 74 படைப்புகள் படிச்சிருக்காரு. உண்மை 2 மகாகாவியகை, அதில் 2 வந்து மிகச்சிறந்த பெரிய காவியம். 17 கீத் காவியகை, அதில் இருந்து செய்யுளில் 17 நூல்கள் எழுதியிருக்காரு. 20 கண்ட காவிய, சிறு காப்பியம் 20 எழுதியிருக்காரு. 4 நாட்டக் அவர் கீத்தி நாட்டியகை, இவர் வந்து நாடகம், அதுக்கப்புறம் வந்து நாடகமும் நாட்டியத்துக்கு வேண்டிய கதைகளும் எழுதியிருக்காரு. அதாவது பாடிக்கிட்டே ஆடுற மாதிரி இருக்கும், அதான் வந்து கீதா நாட்டிய. சப் ரச்சனாவுமே பாரத் விகாஸ்கி இச்சா சக்திகை, ஆனால் அவர் என்ன எழுதினாலும் அதில் பாரதம் வந்து எப்படி முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். சச்சுமுச்சுவே மகான் கவித்தே, உண்மையிலே அவர் சிறந்த கவிஞர்.